அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளில் வந்திருக்க மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. ஸோ தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கோம். கடந்த 8 மாதங்களுக்கு மேலாகப்பட்ட குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு வெளியிடப்பட்டது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகளில் என்னென்ன மாற்றங்களை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்லையே சொல்கிறேன், குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே காலி பணியிடங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதுனால கூடுதலான நபர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை கொடுப்பதனால நிறைய பேர்த்துக்கு இன்னும் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, குரூப் 4ல் ரிசல்ட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா 1000 சென்டரில் 1000 நபர்கள் பாஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு சென்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சென்டரில் 2000 பேர், எங்கள் சென்டரில் 5000 பேர், இப்படி வந்து ஒவ்வொரு சென்டரும் தங்களுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கின்றன. ஆனால் குரூப் 4 உடைய உண்மையான ரிசல்ட்ஸு எந்த சென்டர்ன்றது யாருக்குமே இதுவரை தெரியாது. ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சென்டரில் 5000 பேர், எங்கள் சென்டரில் 20 லட்சம் பேர் பாஸ்ன்னு கூட சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா மொத்த வேக்கன்சிஸே 10,117. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும், எப்படியெல்லாம் கிடைக்குன்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ நிச்சயமாக குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் இருப்பவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். 200 மதிப்பெண்களுக்கு 300 மதிப்பெண்களுக்கு கணிக்கப்பட்ட கட் ஆஃபில் இது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கு பின்னாடி அனலிசிஸ் பண்ண கட் ஆஃபுங்க. ஸோ ஓசியாக இருக்கும் பட்சத்தில் ஜென்ரலுக்கு 230லேருந்து நம்ம கட் ஆஃபை வேரி பண்ணலாம். பிசிக்கு 225, பிசி முஸ்லீம் 220, எம்பிசி மற்றும் டிஎன்சி 210, எஸ்சி 205, எஸ்சிஏ 200, எஸ்டி 195ங்க. அடுத்து உமன்ஸ் கேட்டகரியை பார்க்கலாம். ஓசிக்கு 225, பிசிக்கு 220, பிசி முஸ்லீம் 215, எம்பிசி மற்றும் டிஎன்சி 205, எஸ்சி 200, எஸ்சிஏ 195, எஸ்டி 190ங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ அடுத்து பிஎஸ்டி வச்சுருக்க ஜென்ரல் ஓசி 215, பிசி 215, பிசி முஸ்லீம் 210, எம்பிசி மற்றும் டிஎன்சி 200, எஸ்சி 195, எஸ்சிஏ 190, எஸ்டி 185ங்க. அடுத்து பிஎஸ்டி வைத்திருக்க உமனாக இருக்கும் பட்சத்தில் ஓசி 210, பிசி 200, பிசி முஸ்லீம் 205, எம்பிசி மற்றும் டிஎன்சி 195, எஸ்சி 190, எஸ்சிஏ 185, எஸ்டி 180ங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் ஓசி 205, பிசி 195, பிசி முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா 200, எம்பிசி மற்றும் டிஎன்சி 190, எஸ்சி 185, எஸ்சி 180, எஸ்டி 175. இந்த மதிப்பெண்கள் இருப்பவர்களுக்கு குரூப் 4ல் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஸோ மக்களே, இந்த மாதிரி டிஎன்பி சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.